கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டில் பெரிய அதிர்ச்சியையும் வேலையையும் ஏற்படுத்தியது. அவங்க எல்லோருக்குமே தெரியும். இப்போது வரைக்கும் அது குறித்த செய்திகள் எல்லாம் புது செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை, மரணமடைந்தவர்களை பார்த்து பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொடர்ச்சியாக அறிவித்து வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான கமலஹாசன் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிறாரு. போய் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து விட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில செய்திகளை அவர் பேசியிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சு என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் மக்கள் மத்தியிலே கடும் எதிர்ப்பையும் அதிருப்தியையும் கமலஹாசன் அவர்களுக்கு இருந்த அந்த கொஞ்சம் நன்மதிப்பையும் கெடுத்து அவரே போட்டிருக்கார். அப்படி என்ன பேசினார் கமலஹாசன் அவர்கள் அப்படி என்றால், அந்த இடம் என்பது கள்ளச்சாராயம் குடித்து மரணமடைந்தவர்களை சந்திக்கக்கூடிய இடம். அப்போ அங்கே ஒரு விஷமாக இருந்து அந்த மக்களுடைய உயிரை காவு வாங்கியது கள்ளச்சாராயம். அப்போ அந்த இடத்தில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக பேச வேண்டும் இல்லையா? கள்ளச்சாராயத்துக்கு எதிராக மட்டும்தான் பேச வேண்டுமா என்று கேட்டால், அந்த கள்ளச்சாராயத்தை மக்கள் ஏன் குடித்தார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் இந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து அதன் மூலமாக மதுபானத்தை விற்பனை செய்ததன் விளைவாக மது போதைக்கு மக்கள் அடிமையாகிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? மது போதைக்கு அடிமையான மக்கள் குறைந்த விலையில் மதுபானம் வேண்டும் என்கிற காரணத்திற்காக இந்த கள்ளச்சாராயம் குறைந்த விலையில் கிடைத்த காரணத்தால் அங்கே போய் குடிக்கிறாங்க, குடிச்சு மரணமடைகிறார்கள். அப்படி என்றால் இந்த மரணத்திற்கு மிக முக்கியமான காரணம் அவர்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்ததுதான். அப்போ கமலஹாசன் அவர்கள் இதைத்தானே பேசியிருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அங்கே போய் என்ன பேசுறாரு தெரியுமா? குடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, அப்படி நம்ம சொல்லக்கூடாது, மிதமாக குடியுங்கள், அதாவது அளவாக குடிங்கன்னு சொல்லணுமா. நீ குடிக்காத, குடியை நிறுத்திடாத, அளவா குடி என்று சொல்ல வேண்டுமா. உடனே கடைகளை எல்லாம் மூடிட முடியாதான், அது தவறான முன்னுதாரணமாயிருமா. இப்படி மதுபான கடைகளை எல்லாம் உடனே மூடிவிட முடியாதாம், அது தவறான முன்னுதாரணமாயிருமா. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கா. அமெரிக்காவில் எல்லாம் இருந்தது என்று சொல்லி அமெரிக்காவை எல்லாம் உதாரணமாக காட்டுகிறார். இது என்ன மாதிரியான பேச்சு கமலஹாசன் அவர்களுடைய பேச்சு? நீங்கள் ஒரு திரைப்பிரபலம், லட்சக்கணக்கான ரசிகர்களை வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு செலிபிரிட்டி. ஒரு செலிபிரிட்டியாக ஒருவர் ஒரு கருத்தை சொன்னார்னா சமூகத்தில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும் என்று சொல்லி கட்சி ஆரம்பித்த நீங்கள் மக்களிடையே விதைக்கக்கூடிய கருத்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? பாருப்பா, கமலஹாசனே குடிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்கிறாருப்பா, குடிக்காதீங்கன்னு சொல்லாதீங்க, குறைவாக குடிங்க, அளவாக குடிங்க அப்படின்னு தான் கமலஹாசன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சாலையில் விபத்து நடக்குங்கிற காரணத்துக்காக சாலையெல்லாம் இழுத்து மூடிட முடியுமா அப்படின்லாம் பேசுகிறாரு. அதனால் கமலஹாசனே குடிப்பதை நியாயப்படுத்துகிறார் என்கிற மனநிலை இளைஞர்கள் மத்தியில், மாணவருடைய மனதில் எழுமா இல்லாதா? அப்போ என்ன கருத்தை நீங்கள் விதைக்க வருகிறீர்கள் சமூகத்தில்? இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் இது மரணம் அடைந்து விட்டார்கள், சரி, அது ஒரு புறம் இருக்கட்டு. குறைந்தபட்சம் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றி இதன் மூலமாக இந்த போதை பழக்க வழக்கத்திற்கு, மதுபானத்திற்கு அடிமையாவது என்பது சமூகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற பாடத்தை தானே மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எடுக்க வேண்டும். இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கான வேலைகளை தானே செய்யணும். அதை விட்டு கமலஹாசன் அவர்களுடைய பேச்சு, நீங்கள் வாங்க மாணவர்கள், இளைஞர்கள், நீங்கள் எல்லாரும் வாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் வாங்க, வந்து குடிங்க, நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் குடிக்காதீங்க, எல்லாரும் டாஸ்மாகில் வந்து குடிங்க என்று வெளிப்படையாக சொல்கிறார் கமலஹாசன் அவர்கள். வெளிப்படையாக பேசுகிறார். அது சமூக வலைதளங்களில் அவருக்கு கடுமையான கண்டனங்கள் வருகிறது. அவருடைய ஆதரவாளர்களே அவருக்கு எதிராக இன்றைக்கு கருத்துக்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்மால் பரவலாக மக்களிடையே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, இந்த சாராயத்தின் மூலமாக வருமானம் வருகிறது இல்லையா அந்த அரசுகளுக்கு, அந்த அரசுகள் என்ன செய்யணும்னா அதில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை எடுத்து, வருமானத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது இந்த மது போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கு மனோதத்துவ ரீதியாக அவர்களை வந்து குறைவாக குடிக்க வைக்கணுமா. என்ன சொல்றாரு? நான் கூட மனோதத்துவ ரீதியான்னு சொன்னது நான் என்ன நினைச்சேன்னா, சரி, அவர்களுக்கு உளவியல் ரீதியான பயிற்சிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை வந்து அந்த மது போதை அடிமை பிடியிலிருந்து அவர்களை முழுமையாக மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்ல வருவார்னு நினைச்சா குறைவாக குடிக்க வைக்கணும்னு சொல்றாரு கமலஹாசன் அவர்கள், மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய தலைவர். என்ன மாதிரியான ஒரு தவறான மோசமான ஒரு முன்னுதாரணம் வருகிறது, மோசமான முன்னுதாரணம். இது ஒரு பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா கமலஹாசன் அவர்கள் பேசியிருப்பது? அவருக்கு தெரியாதா
இந்த மதுபானங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பள்ளிக்கூட மாணவர்கள் குடிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் இன்னைக்கு குடிக்கிறாங்க எல்லோருமே. மது போதைக்கு அடிமையான ஒரு கூட்டத்தை இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்கிறோம் நம்முடைய தமிழ் சமூகத்தில். இதை சரி செய்கிறது எப்படின்னு தெரியாமல் நம்ம திணறிட்டு இருக்கிறப்போ இவர் குடிங்க குடிங்கன்னு ஊக்கப்படுத்துறாருங்க, ஊக்கப்படுத்துறாரு. இதெல்லாம் கமலஹாசன் அவர்கள் போன்ற ஒரு முன்னணி நடிகருக்கு, ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு, மக்கள் ஒரு ஆளுமையாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பேசுறது மல்லாக்கப்படுத்த உங்களை நீங்களே காரி உமிழ்ந்திருக்கிறீர்கள். அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு வீட்லையுமே பாருங்க, மது போதைக்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு இளைஞனுடைய, ஒரு குடும்ப தலைவனுடைய வீட்டில் போய் பாருங்க, அந்த குடும்ப தலைவிகளினுடைய நிலை என்னவாக இருக்கும்னு தெரியும். சரி, இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு, இன்னைக்கு ஒரு ஆய்வு முடிவு வெளியாக இருக்கு. ஒரு அமைப்பு கைம்பெண்கள், அதாவது தமிழ்நாட்டில் கைம்பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அதாவது விதவைகள், அதிக அளவில் அவர்கள் விதவைகள் ஆக மாறியதற்கு காரணம் 38 விழுக்காடு இந்த மது போதை. கணவன்மார்கள் மது போதைக்கு அடிமையாக்கப்பட்டதால் தான் அவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அதிக அளவிலே கைம்பெண்கள் உருவாவதற்கான காரணம் இந்த மதுபானமா இருக்கு. அதை முழுவதுமாக தடுத்து நிறுத்த வேண்டுமா, இல்லை கொஞ்சமாக குடிங்க, அளவா குடிங்க. அளவா குடிச்சான் சரி, போதை தலைக்கு ஏறிச்சுன்னா அளவா குடிச்சு நிப்பாட்டிடுவானா? நிப்பாட்ட முடியுமா? அது விஷம்ங்க. அது எதுக்குங்க குடிக்கணும்? குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? குடிக்க வேண்டாம், அதை முழுமையாக நிறுத்திவிட்டால் அதில் என்னென்ன நன்மைகள் வருதுங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்கள், பெரும்பாலான குற்றங்கள், சாலை விபத்து தொடங்கி, இவர் சொல்றாரு இல்லையா, சாலையில் விபத்து நடக்குது அதனால ரோட மூடிட முடியுமான்னு. அந்த சாலை விபத்துகளுக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருப்பது இந்த மதுபானத்தை அறிந்துவிட்டு வாகனங்களை ஓட்டுவதுதான். அது மட்டுமல்ல, நாட்டில் எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை செய்பவன் பின்னால் இந்த டாஸ்மாக், இந்த மதுபானம் தான் இருக்கும். ஒரு கட்டிங் போட்டு தான் எல்லா தவறையும் செய்வான். திருடுறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளடிக்கிறவன், கற்பழிக்கிறவன், அத்தனை பேரும் ஒரு கட்டிங் போட்டு அந்த வேலையை செய்வான். அதை முழுவதுமாக இழுத்து மூடணுமா, இல்லை அளவாக குடிக்கணுமா? அளவாக குடிச்சிட்டு நிப்பாட்டிட முடியுமா? இல்லை எதுக்கு அளவாக குடிக்கணும்? முதல்ல குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? கமலஹாசன் அவர்கள் சொல்லணும், எதுக்கு குடிக்கணும்? நீங்கள் வேணா எலைட் குடிகாரராக இருந்துட்டு போங்க. எல்லாரையும் அப்படி சொல்லாதீங்க. எல்லோரும் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். நீங்கள் வேணால் உங்களுக்கு தேவையான அளவு குடிச்சிக்கிட்டு, உயர்தர மதுபானங்களை குடிச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் ஏசி ரூமில் இருந்துருவீங்க. இங்கே அப்படி இல்லை. தெருவில் கிடக்கிறாங்க இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் தெருவில் துணி இல்லாமல் கிடக்கிறாங்க. பேருந்து நிலையத்தில் கிடக்கிறாங்க துணி இல்லாமல். வீட்டில் குடும்பத்தோடு இருக்க வேண்டிய குடும்ப தலைவர்கள் இன்றைக்கு பேருந்து நிலையங்களில் துணி இல்லாமல் அரை நிர்வாணமாக கிடக்கிறான் நிறைய பேர். அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் சரியான பேச்சு இல்லை. தமிழ்நாட்டை ஒரு போதை இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை தீவிரமாக எடுத்து தமிழ்நாட்டை போதை இல்லாத மாநிலமாக மாற்றவில்லைன்னா இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் போதை பழக்க வழக்கத்திற்கு, மதுபான பழக்கத்திற்கு அடிமையாகாத இளைஞர்களை பார்க்கவே முடியாதுங்கிற சூழல் உருவாகிவிடும். இப்பவே பெரும்பாலான நபர்கள் பாதிக்கப்படத்தான் செய்வான். தெருவா கடையை திறந்து வச்சா பாதிக்கப்படத்தான் செய்வான். இதெல்லாம் இழுத்து மூடணும். அவரே சொல்றாரு, மருந்து கடைகளை விட மதுபான கடைகள் தான் அதிக அளவில் இருக்கிறது. தெரியுதில்ல. அப்ப அதுக்கு தீர்வு என்ன? நடைமுறைப்படுத்த முடியாதான்? யாருங்க சொன்னா முடியாதுன்னா எதுக்கு அரசு இயந்திரம்? இங்க அரசே நடத்துகிறது, அதனால முடியாது. அதான் பிரச்சனை. ஒரு அரசு நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். அக்கறை இல்லை. இப்ப கேட்டா என்ன சொல்லுவாங்க? அது அப்போ உடனடியாக டாஸ்மாக் கடைகள் எல்லாம் மூடிட்டா ஏற்கனவே குடி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மக்கள்லாம் செத்து போயிடுவாங்க, கை வரைக்கும் கால் வரைக்கும், அவங்களால வாழ முடியாதும்பாங்க. கொரோனா நேரத்தில் எத்தனை பேர் செத்து போனாங்க குடிக்க முடியாமல்? ஊரடங்கு காலகட்டத்தில் மதுபான கடைகள் எல்லாம் மூடப்பட்டு தானே இருந்தது. அதை தாண்டி பிளாக்ல கிடைச்சது, அது வேற. ஆனால் எல்லோருக்கும் கிடைக்கல. பெரும்பாலான மக்களுக்கு பிளாக்ல எல்லாம் கிடைக்கல, குடிக்காமல் தான் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, அந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்த காலகட்டத்தில் வீட்டிலேயே இருந்தார்கள் இல்லையா, நிறைய கணவன் மனைவிகளுக்கு இடையேயான பிரச்சனைகள் வரைக்கும் சரியானது, குடும்ப பிரச்சனைகள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சரியான செய்திகள் எல்லாம் வந்தது. இந்த டாஸ்மாக் கடையை ஒழிக்கலைன்னா குடும்பங்களினுடைய கட்டமைப்பு சீரழிக்கப்பட்டு விட்டது. அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் முழுமையாக இந்த டாஸ்மாக் கடைகளை ஒழித்து கட்ட வேண்டும். நீங்க டாஸ்மாக் கடைகள் எல்லாம் உடனே இழுத்து போட்டீங்கன்னா குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே அவங்களுக்கு உடனடியாக நிப்பாட்டக்கூடாது, படிப்படியாக தான் நிப்பாட்டணும், இல்லைன்னா அவங்க மரணம் அடைஞ்சிருவாங்க. நிறைய பேர் இந்த கருத்து தான் சொல்றாங்க. அப்ப தீர்வு என்னதான் தீர்வு?
ஏற்கனவே குடிபோதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் பாதிப்படைந்து விடுவார்கள், குடிக்காததுனால பாதிப்படைந்து விடுவார்கள். அதனால அவர்களை மறுபடியும் குடிக்க வைத்து மறுபடியும் மேலும் பாதிப்படை வைக்க போறீங்களா? அவர்களுக்காக அந்த பழக்கமே இல்லாத ஒரு இளைஞர் கூட்டத்தை அந்த பழக்கத்திற்கு கொண்டு வர வைக்க போகிறீர்களா? இந்த கடைகளை மறுபடியும் திறந்து வைத்துவிட்டு ஏற்கனவே அடிமைப்பட்டவர்கள் இருக்கட்டும் ஒருபுறம், அவர்களை மீட்டெடுத்து மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பி அவர்களை அந்த பிடியிலிருந்து, அந்த அடிமை பிடியிலிருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க. அது மட்டுமல்லாமல் இந்த கடைகளை மூடுவதன் மூலமாக புதிய ஒரு கூட்டம் இந்த மதுபானத்திற்கு அடிமையாகாமல் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடுங்கன்னு சொல்றோம். கமலஹாசன் அவர்களுடைய கருத்துக்கு நம்முடைய கடுமையான கண்டனங்கள். இதை போன்ற கருத்துக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் பேசாதீங்க. நீங்க வேற எங்கேயாவது அமெரிக்கா எல்லாம் உதாரணமா சொன்னீங்க இல்லையா, வெளிநாடுகளுக்கெல்லாம் அடிக்கடி செல்லக்கூடிய நபர் தான் நீங்கள். உலகத்தில் வேற எங்கேயாவது போய் பேசுங்க. நீங்க அந்த நாட்டில் உள்ளவர்கள் அதற்கு உங்களுக்கு பதில் தருவார்கள். தமிழ்நாட்டில் நீங்க பேச வேண்டாம். தமிழ்நாட்டில் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் தயவு கூர்ந்து கமலஹாசன் போன்றவர்கள் பேசி அடுத்த தலைமுறையை சிதைக்கக்கூடிய வேலையை நீங்கள் செய்யாதீர்கள். இது உங்களுக்கு அழகல்ல. இது போன்ற கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே உங்களுடைய நன்மதிப்பை ஒருபோதும் உயர்த்தாது. உங்களுடைய நன்மதிப்பை நீங்களே கெடுத்து போட்டிருக்கிறீர்கள்.